நல்லா ஊழியம் செய்வாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. அவருடைய தழும்புகளால் அவர்கள் சுகமடையவில்லை. அவர் துக்கம் நிறைந்தவர் ஆனதுனால இவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை. எனவேதான் இந்த தலைப்பு என்ன? மரணத்தை கட்டவிழ்க்கும் ஜெபம். யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன்? அவர் கம்ப்ளீட் மாடலாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஜெபம் செய்கிற கலையை கற்றுக்கொண்டேன். அற்புதம் நடக்காத நாளே இல்லை, பணப்பிரச்சனையை சந்திக்கிற நாளே இல்லை, வியாதியை சந்திக்கிற நாளே இல்லை, குதூகலம் இல்லாத நாளே இல்லை, மனமகிழ்ச்சி இல்லாத நாளே இல்லைங்க. நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஓஹோ என வாழ வைத்த தேவன் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கைக்காக இந்த செய்திகளை கேட்கும்படியான வாய்ப்பை தந்திருக்கிறார். ரைட்? அந்த அடிமையாக போன அந்த ஈசாக்குடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை பார்த்த பெலிஸ்தர்கள் என்ன பார்த்தாங்க? ஓஹோ, நீ இவன் வாழ்றான, இவன் பரதேசியா அல்லவா வாழ்ந்தான், அவன் விதைச்சா 100 மடங்கு விளையுத. ஓஹோ என்று ஈசாக்கை பார்த்த கண்கள் ரைட் உங்க விலையும் பார்க்க போகிறது. ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை அல்லது சரியான சத்தியத்தை அறிகிறீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 90% செய்திகள் சரியான செய்திகள் அல்ல, அது தவறான செய்திகள். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத அளவுக்கு உங்களுடைய அவிசுவாசத்துல உங்களை தள்ளிவிட்ட செய்திகள். இப்பொழுது சரியான சத்தியத்தை அறிகிறீர்கள். நீங்க எப்படி வாழுவீர்கள்? எஸ்தரை போல ராணியாக ஓஹோவென்று வாழுவீர்கள். அந்த ஆட்டு இடையன் கொலை செய்தவன், விபச்சாரம் செய்தவன், அந்த தாவீதை போல சிங்காசனத்திலே ஓஹோ என்று நீங்கள் வாழப் போகிறீர்கள். இது மாறாது. ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள். 99வது அவருடைய அனந்த ஞானம் என்ன தெரியுமா? மரணத்தை கட்டவிழ்க்கும் ஜெபம். ஜெபத்தை நீங்கள் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஜீவனை கட்டவிழ்க்கிற விதம், இன்னொன்று மரணத்தை, அதாவது வியாதியை கட்டவிழ்க்கிற ஜெபம். தோல்வியை, பயத்தை, கவலையை, குற்ற உணர்வை, நஷ்டத்தை நீங்க அதுல இருந்து வெளியே வர போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஏன் இந்த செய்தியை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம்? அல்லது ஏன் இன்னைக்கு தலைப்பு என்ன? மரணத்தை கட்டவிழ்க்கும் ஜெபம். எது என்று சொல்லி ஏன் நாம் அதை தியானிக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு அநேகருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதில்லை. எத்தனை வருஷம் விசுவாசி? 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமலேயே இந்த உலகத்தை விட்டு போயிடுற அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் எனக்கு தெரியும். நல்லா ஊழியம் செய்வாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. அவருடைய தழும்புகளால் அவர்கள் சுகமடையவில்லை. அவர் துக்கம் நிறைந்தவர் ஆனதுனால இவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை. எனவேதான் இந்த தலைப்பு என்ன? மரணத்தை கட்டவிழ்க்கும் ஜெபம். இன்றைக்கு நீங்க மனம் திரும்ப போறீங்க. ஏனென்றால் சத்தியத்தை சரியாக அறிய போகிறீர்கள். இனி நீங்க மரண அவஸ்தையோடு வாழ மாட்டீர்கள், மகிழ்ச்சியான அவஸ்தையோடு. அப்படி என்றால் என்ன பொருள்? மகிழ்ச்சியோடு, குதூகலத்தோடு, கொண்டாட்டத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஐஸ்வர்யத்தோடு நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள், செழித்திருப்பீர்கள். கர்த்ததாமே உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. பாருங்கள், அநேகருடைய ஜெபம் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறதுங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? வாட் இஸ் த ரியாலிட்டி? He is always prepared to answer your prayer 24/7. 24 மணி நேரமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், 120 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க வாழ போகிறீர்களே. உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களுக்கு ஜெபத்திலே பதில் தர அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எப்படிலாம் ஜெபம் தர பதில், நல்ல பதில் கிடைக்க தெரியுமா? நீங்க அதிகாலமே எழுந்து ஜெபித்தாலும் பதில் தருகிறார், நடுராத்திரியில ஜெபித்தாலும் பலன் தருகிறார், டிராவல் பண்ணிட்டே ஜெபித்தாலும் பலன் தருகிறார், உட்கார்ந்து ஜெபித்தாலும் அவர் என்ன செய்கிறாருங்க? பலன் தருகிறார்.
பகல ஜெபித்தாலும் பதில் தர்றாரு, இரவு ஜெபித்தாலும் பதில் தர்றார். இரண்டாவது, முழங்கால் படியிட்டு ஜெபித்தாலும் பதில் தருகிறார், உட்கார்ந்து ஜெபித்தாலும் பதில் தருகிறார், காரை ஓட்டிட்டு ஜெபித்தாலும் பலன் தருகிறார். டிராவல் பண்ணிட்டே ஜெபித்தாலும் அவர் அதுக்கு பதில் தருகிறார். இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்பது மத பாரம்பரியம். ரைட்? மத பாரம்பரியம் என்ன கேட்கும்? இயேசு கிறிஸ்து கேட்காத கேடுகட்ட கேள்வி எல்லாம் கேட்பாங்க. பேதுரு எப்படி இருந்திருப்பான்? லுங்கி கட்டிட்டு இருந்தவன். ஜஸ்ட் இமேஜின், லுங்கி கட்டிட்டு தான் வந்திருப்பான் இல்லையா? அல்லது இந்த அரேபியர்கள் மாதிரி ஒரு கவுன் போட்டிருப்பா வச்சிருப்பான். ஒரு நேரமாவது பேதுரு, நீ சொதப்பல்கார, நான் உன் வார்த்தையை நம்ப மாட்டேன், நான் உன் முழங்கால பார்த்தாதான் நம்புவேன், இந்த முழங்காலில் நீ ஜெபித்து ஜெபித்து காயம் அடைஞ்சிருக்கா, கரடு முரடாயிருக்கா, காட்டு. ஐயா, ஒரு நாளும் கேட்கவில்லையே. ஒரு நாள் கூட பேதுருட்டையோ அல்லது யோவானிடத்திலையோ அல்லது யார் யூதாஸ் காரியத்திலையோ, எப்பா இன்னைக்கு காலையில நீங்க ஒழுங்கா ஜெபம் செய்யவில்லை, நாளைக்கு காலையில யார்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, காலையிலே 1 மணி நேரம் தலைகளை நின்றுட்டு தான் இன்னைக்கு ஊழியத்துக்கு வர வேண்டும், ஐயா அப்படி ஒரு நேரமும் ஆலோசனை சொல்லலையே. நான் இதற்கு முன்பதாக ஒன்றை சொல்லிவிடுகிறேன், நான் முன்பை விட இப்ப நல்லா ஜெபம் பண்றேன். இப்ப நீங்க பல விதத்துல ட்ரை பண்றீங்கல்ல, இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எத்தனை வருஷம்? 1/4 நூற்றாண்டு தலைகளை நின்று பார்த்தேன், உபவாசம் செய்து பார்த்தேன், அதிகாலையில் 12 to 1 ட்ரை பண்ணங்க, ஒரு இடத்துலையும் பருப்பு ஆகலைங்க. இப்போ கலையை கற்றுக்கொண்டேன். யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன்? அவர் கம்ப்ளீட் மாடலாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஜெபம் செய்கிற கலையை கற்றுக்கொண்டேன். அற்புதம் நடக்காத நாளே இல்லை, பணப்பிரச்சனையை சந்திக்கிற நாளே இல்லை, வியாதியை சந்திக்கிற நாளே இல்லை, குதூகலம் இல்லாத நாளே இல்லை, மனமகிழ்ச்சி இல்லாத நாளே இல்லைங்க. அதனால்தான் நான் அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்திற்கு உங்களை ஆதங்கத்தோடும் அன்போடும், இவ்வளவு எளிதான வழியை தேவன் வைத்திருக்கிறாரு. அவர் சொன்னார் அல்லவா, என்னுடைய வழிகள் கடினமான வழிகள் என்று மதம் போதிக்குதுங்க. ஆனா அவர் என்ன போதித்தார் தெரியுமா? என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாகவும். மை வேஸ் ஆர் ஆல்வேஸ் என்ஜாயபிள் as well as my ways are always pleasantங்கிறாருங்க. அது ஆங்கில மொழியாக்க அப்படித்தான் இருக்கு. pleasant and joyful ways his ways are. ரைட்? உபவாசம் பண்றது உங்களுக்கு பிளசண்டா இருந்தா பண்ணுங்க. காலையில இருந்து 2 மணி நேரம் தலைகளை நிற்கிறதுக்கு உங்களுக்கு பிளசண்டா இருந்துங்க. ஐயா அப்படிப்பட்ட நேரத்தை நான் என்ஜாய் பண்றேன். உங்களாலே அதிகாலையில எழுந்து ஒரு மணி நேரம் டங்ஸ் பேச முடிஞ்சா பேசுங்க. ரைட்? அது முடியாவிட்டாலும் குற்ற உணர்வு அடையாதீர்கள். நீங்க நல்ல உணர்வோடு, என்ன உணர்வோடு? விசுவாச உணர்வோடு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் உட்காராமலேயே டிராவல் பண்ணும்போது, வாக்கிங் போகும்போது, எனக்கு வாக்கிங் போகும்போது அழைப்பு வருது. எங்க இருந்து? மன்னார்குடியிலிருந்து அழைப்பு வருது. சிஸ்டர் அழுதுட்டே ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றாங்க? பிரதர், என் புருஷன் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து என்னை விரட்டி விட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நீ திரும்பி போமா, அவர் கதவை திறப்பாரு, உன் மேல அன்பா இருப்பாரு, இந்த நாள்ல இருந்து குடிக்க மாட்டாரு. அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்குதுங்க. ஏன்? நான் முழங்கால் போட்டு ஜெபித்ததுனால அல்ல. ஏன் தெரியுமா? நான் விசுவாசத்தோடு இயேசுவை போல பேசுறேன். உபவாசம் பண்ணி ஜெபித்தாலும் பதில் தருகிறாரு, உபவாசம் பண்ணாமல் ஜெபித்தாலும் பலன் தருகிறார். இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்பது மதத்தினுடைய பாரம்பரியம். இயேசுதான் சொன்னாருங்க, மாயக்காரர்கள் ஜெபிக்க விரும்புவார்கள். ஆயிரக்கணக்கான நபர்களை கூட்டி ஜெபிக்கிறார்கள் அல்லவா? அதுல இந்த புஸ்தகத்தை பற்றி எழுதியிருக்கிறார். இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். ஐயோ, இப்படி இன்னும் 100 வருஷம் கழிச்சு ஒரு சந்ததி எழும்பும் பாருங்க. அதுல சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் அந்த நாட்கள்ல இப்படிலாம் ஜெபம் பண்ணாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தலைகளை நின்று ஜெபம் பண்ணாங்க, அதுல நின்று ஜெபம் பண்ணாங்க, இந்த வாசல்ல நின்று ஜெபம் பண்ணாங்க. இந்த செய்தி, இந்த சரித்திரத்துல அவங்க படிக்கும் போது என்ன நம்புவார்களா? எவ்வளவோ காட்டு மிராண்டிகளா இருந்திருக்காங்க. இப்படிதான் எழுதுறாருங்க. இந்த புக்கை நீங்க படிங்க. ஐயா, உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைத்தால் இந்த ஜெபத்திற்கு இந்த புக்கு படிக்க வேண்டாம். உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கல, இன்னும் எனக்கு விடுதலை வரல, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு திருமணம் நடக்கல, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இதை படிங்க. 300 ரூபாய் தாங்க. எல்லா கிறிஸ்தவ கடைகளிலும் கிடைக்கிறது. ஆங்கிலத்துல உங்களுக்கு வேணும், அமேசான்ல ஆர்டர் பண்ணுங்க. ரைட்? இல்லை உங்க அட்ரஸ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஒரு 3 புஸ்தகங்கள் அனுப்புகிறேன். இதெல்லாம்
ஜெபம் செய்ய சிறந்தவளே. அதன் பிறகு விசுவாசியின் அதிகாரம், ரைட், பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. அதன் பிறகு என்னது? தேவன் நீங்கள் சுகமாய் இருக்கிறதை விரும்புகிறார். காட் வாண்ட்ஸ் யூ வெல். நாவு, இதுல ஒரு 3 or 4 வாங்குங்க. உங்கள் ஜெபத்திற்கு உடனடி பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. இப்போ பொது இடங்களிலே அநேகர் கூட்டத்தை கூட்டி ஜெபிக்கிறார்கள் இல்லையா? ஏன் அதை செய்கிறார்கள் யோசித்து பார்த்தா, முதலாவது பாருங்க, மற்றவர்களின் பாராட்டுக்காக. நான் ஒரு 5-6 காரணம் சொல்றேன், தயவு செய்து திங்க் பண்ணுங்க, நீங்க புரிஞ்சிடுவீங்க. ஏன் பெருங்கூட்டத்துக்கு முன்பதாக நின்று அழுது ஜெபிக்கிறார்கள் தெரியுமா? உங்களை மாதிரி ஆட்கள் அங்க போய் உட்கார்றீங்க. ஐயா, எனக்கு அழுது கண்ணீரெல்லாம் போயிட்டு எனக்காக ஒருத்தர் அழுகிறாரு, ஏதாவது நடக்குதா பார்ப்போம், அந்த கூட்டம் முடிஞ்சா வேற நல்ல சாப்பாடு தர்றாரு இல்லையா? அப்போ அதிகமான ஜபங்கள் எதற்காக ஏறெடுக்கப்படுகின்றன என்றால் மற்றவர்களின் பாராட்டுக்காக. 2வது மத கடமைகளை நிறைவேற்ற, மதத்துல கடமையை நிறைவேற்ற. 3வது தங்கள் சுய திருப்திக்காக. உங்களுக்கு அந்த திருப்தி இருக்கும். ஏன்னா எனக்கு 25 வருஷம் இருந்தது, எப்பா காலையில 1 மணி நேரம் நல்லா நின்றுட்டோம், பெர்ஃபெக்டா தலைகளை நின்றுட்டோம் அப்படின்னு ஒரு சுய திருப்தி வருது பாருங்க. அதற்காக அநேகர் ஜெபிக்கிறார்கள். அடுத்து நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா, நீங்க ஜெபிச்சீங்களா, அப்படி பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ, இவர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவார் போலுக்கு, இவர் அப்ப அதான் பக்தி அப்படின்னு நீங்க பொய்ய நம்புறீங்க. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord. அடுத்து பாருங்க, எதற்காக அதிகமான ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன தெரியுமா? தேவன் கோபப்பட்டு விடுவாரு. எப்பா, நான் இன்னைக்கு காலையில 1 மணி நேரம் 2 மணி நேரம் நேர் முழங்கால நின்று ஜெபிக்கலன்னா தேவன் கோபப்பட்டு விடுவார். தவறான புரிந்து கொள்ளுதல், ரைட்? ஒன்றே ஒண்ணுதாங்க அவர் பிரியப்படுவேன் இருக்கிறாரு. ஜெபம் செய்யாமல் அவருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று மதம் போதிக்கிறது. அத மாதிரி பச்சை போய் ஒன்றுமே இல்லை. அவரை பிரியப்படுத்துவது ஒன்றே ஒன்றுதானே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அதோடு வேற எதையும் கூட்டாதீங்க. நீங்க விசுவாசத்திலே பெருகி கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய இருதயத்தில் ஏற்றவன் என்று இடம் பிடிப்பது மாத்திரமல்ல, ரைட், அநேக நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தில் பெருக கவனமாக இருங்கள், அது சாத்தியம், ரைட்? பாருங்க, நான் சில வசனம் உங்களுக்கு வாசிக்க போறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை வாசிக்க போறோம். இன்னைக்கு தலைப்பு என்ன? மரணத்தை கட்டவிழ்க்கும் ஜெபம், ரைட்? எது மரணத்தை கட்டவிழ்க்கும் ஜெபம் தெரியுமா? நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஏறெடுக்கிற ஜெபங்கள் மரணத்தை கட்டவிழ்க்கும். உங்க ஜெபத்துல உங்க பிரச்சனையை சொல்றீங்க பாருங்க, நாவால உச்சரிக்கிறீர்கள் இல்லையா பிரச்சனைகளை, அவன் சொன்னபடியே தான் ஆகும். அது மரணத்தை கட்டவிழ்க்கும். அழுகையின் ஜெபம் மரணத்தை கட்டவிழ்க்கும். ஏன் சொல்லட்டுமா? யாருக்கு அழுக வரும்? ரைட்? விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களுக்கு அழுக வருமா? வரவே வராதுங்க. விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் என்ன வரும்? அழுக வரும். அப்போ உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்றால், நான் சொன்ன காரியங்கள், அந்த செய்தியை திரும்ப கேளுங்க. நம்முடைய கம்ப்ளீட் மாடல், முற்றிலுமாக முன்மாதிரியாக நாம் பின்பற்றக்கூடிய கம்ப்ளீட் மாடல், இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து சொன்ன சில வசனங்கள் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 6:5. The book of Matthew chapter 6 verse 5 I shall read for you. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், மாயக்காரர்கள் எப்படி ஜெபம் பண்ணுவார்கள் தெரியுமா? வீதிகளில, பெரிய கூட்டத்தின் மத்தியில, பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல. சொன்னவர் யாருங்க? இயேசு சொல்லுகிறார், ரைட்? அவரே சொல்லுகிற 7வது வசனம் வாசிக்கிறேன். அங்கே மத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள்,
அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று அதாவது நீண்ட ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்கப்படும் என்கிற பொய்யை அவர்கள் நம்புகிறார்கள். ரைட்? இன்னும் அதே அதிகாரம் 8வது வசனத்திலே, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். யாரு சொல்றாருங்க? இயேசு சொல்றாருங்க, முட்டாள்களை போல ஜெபம் பண்ணாத. அநேகருடைய ஜெபங்கள் மரணத்தை கட்டவிழ்க்கிறது. ஏன்? நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, மரணத்தை பேசுவாங்க, தோல்வியை பேசுவாங்க. ஆண்டவரே 4th ஸ்டேஜ் கேன்சர், ஆண்டவரே டாக்டரை கைவிட்டுட்டார் ஆண்டவர். இதெல்லாம் என்னது? மரணத்தை பேசுறீங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ, மரணத்தை விதைத்தால் மரணத்தை தான் நீங்கள் அறுக்கிறீர்கள். அங்கே நீதிமொழிகள் 18:21 என்ன சொல்லுகிறது? The book of Proverbs chapter 18 verse 21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். நாவின் அதிகாரத்தில் என்ன இருக்கு? நீ என்ன பேசுவியோ அது நடந்துருது. சிலர் கேட்பாங்க, ஐயா இவ்வளவு வருஷம் ஜெபம் பண்ணி சொல்லும் போதே சொல்லும், ஐயா நான் நல்ல ஜெபம் பண்ணுவையா, ஆனா இது நடக்கல. ஏமா உன் விசுவாசத்துக்கு, அவனுடைய ஜெபத்துக்கு எப்படிமா பதில் கிடைக்கும்? அழுதுகிட்டு ஜெபிச்சா 5 பைசா கூட கிடைக்காத? யாக்கோபு 1வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள் வாசிமா. என்ன சொல்லுது? விசுவாசத்தும் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து 1 பைசா கூட கிடைக்காது, அப்படி கிடைக்கும் என்கிற பொய்ய நீ நம்பாதங்கிறார். இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும்? அப்போ பாருங்க, நீங்கள் அழுது கொண்டு ஜெபிப்பது அது அவிசுவாசமாக இருக்கிறதுனால தேவனால் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியவில்லை. விசுவாசம் இல்லாத ஜெபம் அல்லது நீங்க ஜெபத்துல அவிசுவாசத்தோடு எதையெல்லாம் பேசுகிறீர்களோ அது அழிவை கொண்டு வருகிறது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்னைக்கு மனம் திரும்புங்க. சிலர் கேட்கிறது எனக்கு காதுல விழுது, பிரதர் உங்களுக்கு தெரியாது பிரதர், எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை பிரதர். ஏமா இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நீ 10 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கல, 10 பைசா கிடைக்கல இல்லையா? இப்ப நான் சொல்றதை கேளு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே ஜெபம் பண்ணு, சிரிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணு. ரைட்? இல்லாததை இருக்கிறது போல பேசு. டாக்டர் சொல்லிட்டாங்க கேன்சர் கட்டி 30 நாள்ல மரிச்சு போவா. நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு நேரம் ஜெபம் பண்ணு. என்ன ஜெபம் பண்றா? என் சரீரத்தில் இருக்கிற கடைசி கேன்சர் வைரஸும் அழிந்து போ என்று நான் கட்டளை இடுகிறேன் என்று நீங்க ஒரு வார்த்தை கட்டளை இட்டுட்டு நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டதற்காக சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா, நன்றி. உங்களுக்கு 60 வயசு இல்லையா? அப்படி வச்சுடுங்களேன். கேன்சர் கட்டி வந்துட்டு 4th ஸ்டேஜ். நீங்க என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நீங்க நம்பணும். என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினால மலை போல் இருக்கிற இந்த கேன்சர் இப்பொழுதே மறைந்து போ, கேன்சருடைய கட்டியே மறைஞ்சு போ, கடைசி வைரஸுக்கு கட்டளை இடுகிறேன், அழிந்து ஒளிந்து போ என்று கட்டளை இடுகிறேன். என் தேவன் ஆதியாகமம் 6:3 எனக்கு 120 ஆண்டுகள் சுகத்தையும் பலத்தையும் அனுபவிக்கிற ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, என்னை சுகப்படுத்தினவரே நன்றி. இன்னும் 60 ஆண்டுகள் எனக்கு ஒரு அருமையான கௌரவமான சுகமான வாழ்க்கை வைத்திருக்கிறவரே உமக்கு நன்றி 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 என்று நீங்க சொல்லுங்க. 2 லைன் பாட்டு எழுதி பாடுங்க. திடீர்னு காலையில பார்ப்பீங்க 3 வருஷம் அந்த கேன்சர் கட்டிய காணும். டாக்டர் போய் டெஸ்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு கேன்சர் இருந்ததாமா? ஒரு வைரஸ் கூட இல்லையே. சொல்லுவார்களா இல்லையா? இப்படித்தானே வேதம் முழுவதும் நடந்திருக்கிறது. அந்த வசனம் வாசிக்கப்பட வேண்டிய வசனம் யாக்கோபு 1வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள். The book of James chapter 1 verses 6 and 7. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நான் திரும்ப சொல்றேன், ஏன் அழுகையின் ஜெபத்திற்கு 5 பைசா கிடைப்பதில்லை? அவர் அதை கன்சிடர் பண்றதே இல்லைங்க. யாருக்கு அழுக வரும்? நீங்களே பதில் சொல்லுங்க. விசுவாசம் இருந்தா அழுக வருமா? விசுவாசம் இருந்தா எப்படி பேசுவீங்க? எலியா, எலிசா, மோசே சொல்றான், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை என்று சொன்னாங்க.
தேவனால் கடைசி சத்துருவனுடைய போர் வீரரையும் அழிக்க முடிஞ்சது. ஏன்? ஐயா விசுவாசத்துல டிக்ளேர் பண்ணிட்டான். அதுக்கு பதிலாக உங்களை போல அழுதானே வைங்க, ஆண்டவரே நாங்க மாட்டிக்கிட்டோம், ஆண்டவரே செங்கடல்ல மாட்டிக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு. ரைட்? அழுகையின் ஜெபம் ஆபத்தான ஜெபம், அப்படி ஒரு செய்தி வெளியிட்டுருவோம். ஏன் அழுகையின் ஜெபம் ஆபத்தானது, அல்லது ஏன் அழுகை ஜெபம் மரணமானது? தப்பே கிடையாது. இதுக்கு விட தெளிவா எப்படி முடியும்? அவர் என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்கள். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று இமேஜின் கூட பண்ணாதங்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன? மரணத்தை கட்டவிழ்க்கும் ஜெபம். அழுகையின் ஜெபம் மரணத்தை கட்டவிழ்க்கும். அவிசுவாச நிறைந்த ஜெபம் மரணத்தை கட்டவிழ்க்கும். இதுதான் உங்க அநேகருடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்கள், விசுவாசம் என்பது தேவனை கனம் பண்ணுவது, விசுவாசம் என்பது தேவனை நம்புவது, விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்வதாகும். விசுவாசிக்கிறவர்கள் அழுது ஜபிக்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக பாருங்க, ஒரு நபர், யாரு? டிஎல் மோடி. கிட்டத்தட்ட 5 கண்டத்தையும் அசைச்சிட்டாருங்க அவருடைய பிரசங்கம், அவருடைய ஊழியத்துல. ரைட்? பல தேசங்களை உழுக்குனாரு. அவரு எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணிட்டு கடைசியில ஒரு முடிவு பண்ணாராம். என்ன செஞ்சாரா? 45 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுவேன். மத்தியானம் அவருடைய பிரேயர் டைம் எப்போன்னு தெரியுமா? நூன் 12 to 12:45. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரம தகப்பன் அறிந்து வைத்திருக்கிறார். இன்னொரு ஸ்டெப் நான் போய் சொல்றேன். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் உங்கள் ஆவி மனுஷன்ல டெபாசிட் பண்ணி வச்சுட்டாருப்பா. ரைட்? பாருங்க, கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ் 12 வருஷம் மாத்திரை சாப்பிட்டேன். ஆனா எனக்காக என்னுடைய ஆவி மனுஷன்ல, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் சொல்றேன். ரைட்? ஆவி மனுஷன்ல சுகத்தை சம்பாதித்து வைத்திருந்தார். அதை எடுத்துக்கொள்ளுவதப்ப எனக்கு வேலை. அழுது புரண்டு அவர் ஒன்றும் புதுசா உனக்கு உன்னுடைய தேவையை சந்திக்க போறதில்லை. உனக்கு தேவை என்று ஒன்றும் இல்லாத அளவிற்கு உன்னுடைய ஆவி அந்த ஸ்பிரிட் மண்டலத்துல உனக்கு தேவை எல்லாத்தையும் வச்சிருக்கிறாருப்பா. நீ விசுவாசித்தா எடுத்துக்கொள்ளுவாய், அல்லது நீ விசுவாசித்தால் தானாகவே உன்னை வந்து அடைகிறது. ரைட்? அழுது பார்த்தேன், ஜெபிச்ச பார்த்தேன், 12 வருஷம் போகலைங்க. காரிஸ் பைபிள் காலேஜில் போய் படிச்ச பாருங்க. சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுத்தார்கள். அந்த 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 பாடம் என்ன செஞ்சுட்டு தெரியுமா? ஆமா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்னுடைய சர்க்கரை வியாதிக்காக என்னுடைய மூத்த சகோதரன் தழும்புகள் பெற்றார். என்னுடைய கொலஸ்ட்ரால் வியாதிக்காக தழும்புகள் பெற்றார். இத புரிஞ்ச பாருங்க. வியாதிகள் துண்டை காணும், துணியை காணுன்னு ஓடிட்டுங்க. எல்லாமே விசுவாசத்துல தான் இருக்குங்க. அந்த விசுவாசம் எங்கே இருக்கிறது? அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் சரியான சத்தியத்தை அறிந்து வளரும் பொழுது உங்கள் பிரச்சனைகளை தேடியும் நீங்கள் காண மாட்டீர்கள். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இன்பமயமானது, கிறிஸ்தவ வாழ்க்கையானது இனிமையானது, கிறிஸ்தவ வாழ்க்கையானது லகுவானது. ஒரு வார்த்தை போதுங்க. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாகவும் இருக்கிறது. பழைய ஏற்பாடு கஷ்டப்பா, அதுதான் சொல்றாரு. எது கஷ்டம்? 10 கட்டளைகள், நியாய பிரமாணங்கள், இதெல்லாம் கீழ்ப்படியது கஷ்டம். ஆனா நான் சில சட்டம் வச்சிருக்கப்பா. என் சட்டத்துல பல சட்டங்கள் கிடையாது, ஒரே ஒரு சட்டம் தான். என்ன சட்டம்? ஏசப்பா, விசுவாசமாகிய சட்டம். ஏசப்பா, நான் அது எப்போ கிடைக்கும், எங்க கிடைக்கும்? நீ 5 பைசா செலவழிக்க வேண்டாம். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. ரைட்? கேளு, டெய்லி கேளு. வெளியேறப்பட்ட விசுவாசம், ஒப்பற்ற விசுவாசம், அருமையான விசுவாசங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல டிஸ்கிரைப் பண்றாரு. பேதுரு எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு? எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறவர்களே. இதுல இன்னொரு சீக்ரெட் இருப்பாருங்க. எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற போகிறவர்களே அல்ல, நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள். பிரச்சனை என்னன்னா, இருக்கிறது என்பதே தெரியவில்லை. என்னைக்கு மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டானோ மேஜர் இஷ்யூவே இதாங்க.
அவனுடைய ஸ்டேட்டஸை அறியவில்லை. யார் அறியல? நம்முடைய முதல் பெற்றோர் தேவனை போலதான் இருந்தார்கள். நாங்கள் தேவனை போலதான் இருக்கிறோம் என்கிற நாலேஜ் இல்லை. பிசாசு ஈஸியா விழ தட்டிட்டான். இன்னைக்கு உங்களை எப்படி ஏமாத்தி வச்சிருக்கிறான்? இயேசு சொன்னார் இல்லையா? என்ன சொன்னாரு? யோவான் 10:34-35 நீங்கள் தேவ வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீ இயேசு கிறிஸ்துவுடைய தேவனுடைய வார்த்தையினால தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறா. அப்போ தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால நீ தேவனாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறார அந்த வார்த்தைக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கிறீர்களா? அல்லது நம்முடைய முதல் பெற்றோரை போல தேவனை வஞ்சிக்கிறீர்களா? அவங்க ஏன் வஞ்சித்தாங்க? எப்பா இப்போதே நாங்க தேவர்களை போலதான் இருக்கிறோம். பிசாசு சொல்றா, எம்மா அந்த மரத்தின் கனியை புசித்தா நீ அவரை போல மாறிடுவான்னு சொல்றான். ஏவாளுக்கு சத்தியம் சரியா தெரிஞ்சுதான் என்ன சொல்லியிருப்பான்? காலை போ சாத்தாரு, இப்பொழுதே நானும் மிஸ்டர் ஏடம் அண்ட் மிஸ்ஸஸ் ஈவ் நாங்க தேவர்களை போலதான் இருக்கிறோம்னு துண்டைக்கானும் துணியக்கானும் ஓடி இருப்போம். நாமும் இன்னும் ஏதேன் தோட்டத்துல எவ்வளவு ஜாலியா வாழ்ந்திருப்போம் பாருங்க. ஐயா, அந்த ஜாலியை விட மேலான ஜாலியான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர்கள் தேவர்களை போலதான் இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ தேவனை போல அல்ல, தேவனாகவே இருக்கிறார். ஏனென்றால் இதை சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.